ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புதிதாக பிறக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இவர்களுடைய பயணங்களை வைத்தே பலன்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருடக்கோள்களுடைய பயணங்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இந்த கிரகங்கள் அனைத்துமே இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2026 மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசார குருவாக சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி 14ஆம் தேதி வரை அவர் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற கேது பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ராகு பகவானும் 2026 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி உங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி குரு பகவான் இந்த ஆண்டு ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் வாக்குஸ்தானாதிபதியும் தைரிய வீரியஸ்தானாதிபதியுமான சனி பகவான் வீரியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் ஆண்டு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் அதனுடைய முற்பகுதியிலே திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவிடையே ஒரு அந்யோன்ய நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அதற்கு பிறகு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. மாதத்திற்கு பிறகு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். இதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. மேம்படக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்பட்ட வில்லங்கம் அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு தீர்ந்துவிடும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.